யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. கயல்மா, என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை காலேஜில் வச்சு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவேன். என்ன யாரு கேப்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, உங்கள் ரிலேட்டிவ் யுவன் இருக்கான்ல, ஏப்பாப்பா, எங்க சுத்தினாலும் அங்கதான் வருவேன். அவனுக்கு என்ன? பிரியாக்கா மேரேஜுக்கு அவனும் வருவான்ல. கயல்மா, நீ எதுக்காக ஆசைப்படுறேன்னு எனக்கு புரியுது. தோ யுவனே வரான், அவன்கிட்டே கேட்டுருவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். அடே, அதான் சும்மா அண்ணனை கூப்பிட சொல்லிட்டேன்ல, இனி என்ன சார் மோர்னு? இல்லைண்ணே, என்ன இருந்தாலும் இது காலேஜ், உனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. எப்பப்பா, ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஆளை பாரு. என்னடா, வந்தனாலே யாரோ ஒரு பையனை அடிச்சியாமா? இல்லை, சீனியர் ஒரு அக்கா கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தாரு, அதான். அது என்ன எதுனா விசாரிச்சுட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னடா புதுசா ஸ்டைலா? ஐடி கார்டு இல்லை, ரவுடி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க. இல்லைண்ணே, பஸ்ஸில் வரும்போது கலைஞ்சிருச்சு. நான் கிளாஸ்க்கு போகும்போது சரி பண்ணிக்கிறேன். சரி சரி, பதறாத. நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்துரு, ஓகே? சரிண்ணே. அம்மா சொன்னாங்க நாளைக்கு அக்காவுக்கு மேரேஜ்னு. பட் நான் தான் வர முடியுமான்னு தெரியல, பார்க்குறேன். டேய், என்ன இப்படி சொல்கிற? ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன். சரிண்ணே, நான் பார்க்குறேன். என்ன யுவன், உங்கள் அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, பார்க்கலான்னு சொல்கிறேன். ஒழுங்கா கல்யாணத்துக்கு வந்துரு. சரிங்க மேம். சாரி சாரி, சரிங்க நீ. ஆமாம், உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா? இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இப்படி ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அண்ணி, உங்களை தான். இதுக்கு முன்னாடி என்னை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஆ, அதெல்லாம் இல்லை யுவன். இந்த காலேஜுக்கு நீ வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் என்னமோ தெரியல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓ, அப்படியா? சரி சரி, நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி, கல்யாணத்துக்கு வந்துரு. சரிங்க அண்ணி. ஏங்க, ஆஃபீஸ் ரூமில் ஒரு ஃபைல் வச்சுட்டேன், வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி, வா போகலாம். ஏய் ஷாலு, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுகிற? இவன் மகா இருக்கல, மகா கையை கட் பண்ணிக்கிட்டாலாம். என்ன சொல்ற நீ? எதுக்காக? நான் உங்ககிட்ட சொன்னல இவன், அவ ரொம்ப நெருங்கி சடனாக விலகுனா இந்த மாதிரி தான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக பண்ணுவா. அது உனக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் அவள் இவ்வளோ தூரம் போவான்னு எதிர்பார்க்கல. சத்தியமாக சொல்கிறேன் இவன், உன்னை நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவான் தான் யோசித்தேன். இந்த மாதிரி லூசுத்தனமாக கையெடுத்துக்குவா நான் யோசிக்கவே இல்லை. அப்போ என்னோடது தான், நான் யோசிச்சிருக்கணும் அவளோட மனநிலையை பற்றி. எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக கையெல்லாம் அறுத்துக்கணும்? அவள் அப்படி தான் ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணா இந்த மாதிரி பண்ணுவா. நீ அவளோட லைஃபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. மகா கிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சிச்சு. எப்போவுமே சந்தோஷமாக இருப்பா. அதனால தான் இது உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப நெருங்கும் போது எனக்குள்ள ஒரு பயம், திரும்ப ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுனாலும் விலகுனாலும் அவள் என்னவான்னு யோசிச்சு தான் உனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஆனால் இது இப்படி தப்பாக போய் முடியும் நான் நினைக்கல இவன். எதனால இப்படி? சின்ன வயசுலேருந்து அவள் தனியாகவே இருக்கா. அவங்க அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து அவளுக்கு வாழவே விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் அடிக்கடி இப்படி ட்ரை பண்ணுவா. எப்பவும் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்ருக்கத பார்த்து பார்த்து அவள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த டைமில் தான் இந்த மாதிரி அடிக்கடி சூசைட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அடிக்கடி இந்த மாதிரி அவள் பண்ணுவா. அவள் நிலா கூட பேசுறது கூட அப்படி தான். அவளுக்குன்னு ஒரு தனி உலகம், அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே மற்றவங்களாலலாம் போக முடியாது. ஆனால் முதல் முறையாக போனது நீ தான். அவளை மாதிரியே நிலா கிட்ட நீயும் பேச்சு கொடுத்த. அவள் என்ன பேசுகிறாளோ அதே மாதிரி நீயும் நடந்துக்கிட்ட. அதனால் இப்போ அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்ககிட்ட அதிகமாக நெருங்குறது காரணம் கூட ஸ்டேட்டஸ் அது இதுன்னு காரணம் காட்டி அவங்க அப்பா அம்மா பிரிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் தான். அதுக்காக தான் சொன்னேன், திரும்ப உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவள் தாங்கிக்கிட மாட்டா. அவள் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே யோகிக்க முடியாது. அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிடுவா. அதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்துக்காக பண்ணுவான்னு நான் யோசிக்கல. அவன் மென்டலாக ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தா இவன். இதை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும். ஆனால் சாரி இவன், நீ அவள் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவள் அந்த மாதிரிலாம் ஒரு தடவை கூட பண்ணதில்லை. இப்போ கூட அவளை பற்றின உண்மையை உனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ண சொன்னேன். ஆனால் அது இப்படி ஒரு விபரீதமாக போய் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிரு இவன்.
உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. இப்போ மகா எங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கானோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யதார்த்தமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு. நான் போய் மகாவை பார்க்குறேன். யுவன், நானும் வரேன். ம். இப்போ எங்க இருக்கா ஷாலு? யுவன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவங்க அப்பா அம்மா அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். எனக்கு இப்போவே என் மகாவை பார்க்கணும். ஏய் மச்சான், எதுக்குடா பார்த்துக்கிட்டு வா, இங்கேருந்து கிளம்பலாம். அதெல்லாம் முடியாது, நான் என் மகாவை பார்க்கணும். டேய் பைத்தியமா உனக்கு? அப்படி ஒரு சைக்கோட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ. பேசலையாம், அதுக்காக கையை எடுத்துக்குவாளாம். நான் தான் நேத்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, அவள் முகமே சரியில்லைன்னு. ஆமாம், நீ என்ன இத்தனை நாள் பழகியிருக்கோம், அவளை பற்றி ஒரு தடவை கூட சொன்னதே இல்லை. எப்படி அந்த பைத்தியத்தை என் ஃப்ரெண்டு தலையில் கட்டிடலான்னு நினச்சியோ? டேய் என்னடா இப்படிலாம் பேசுற? மச்சான், அவளை பைத்தியம் கீத்தியம்னா அரைஞ்சிருவேன். இங்கே அரை உன்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் எனக்கு புதுசில்லை மச்சான். ஆனால் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இப்படி ஒரு சைக்கோ கிட்டலாம் நீ வாழ்ந்துட முடியாதுடா. பேசலைன்னா கையெடுத்துக்குவானாம். ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா உன் பேர் தான் மச்சான் வெளியே வந்திருக்கும். கடைசி வரைக்கும் உனக்கு தான் அந்த கெட்ட பேர். மச்சான், இப்போவே சொல்கிறேன், அவளை உள்ளே போய் பார்க்கலாம் வேண்டாம், பேசாமல் கழட்டி விட்டுரு. டேய் கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா கிளம்பு. ஏன் சொல்ல மாட்டேன்? டேய் நான் உன் நண்பன்டா, உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அவன் நிலா நிலான்னு பேசும்போதே எனக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் இப்போ தான் புரியுது. டேய் அவன் மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காடா. அதான்டா சொல்கிறேன், மெண்டல். அதெல்லாம் வேணாம் மச்சான், விட்டுரு. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு ஒன்றுமே தெரியாது மச்சான். நல்லா யோசிச்சுக்கோ. ஏற்கனவே அவங்க ஸ்டேட்டஸ் வேற, உன் ஸ்டேட்டஸ் வேற. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி விரும்பினா நிறைய பிரச்சனை வரும். அதுலலாம் நீ அவ கூட ஒன்றா இருக்க முடியலனா, இந்த மாதிரி அவ ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துட்டா மொத்த பழியும் உன் மேலே தாண்டா வந்து விழும். நேற்று பெருசாக என்ன நடந்துச்சு? ஒரு நாள் பேசாமல் இருந்த, அதுக்காக இப்படியா பண்ணுவா? ஏய் அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா, ரொம்ப சென்சிட்டிவ். இந்த விஷயம் கூட அவங்க பேரண்ட்ஸால தான். எல்லா பேரண்ட்ஸும் சண்டை போடுவாங்க தான், ஆனால் குழந்தைங்க முன்னாடி ரொம்ப அதை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி சிரிச்சு அந்த இடத்துல திரும்பவும் சந்தோஷம் வந்துடும். ஆனால் அவங்க வீட்டில் அது கிடையவே கிடையாது. ரெண்டு பேருக்கு நடுவில் அளவுக்கு அதிகமான சண்டையை தான் பார்த்துருக்கா. எதுக்கு இருக்கணும்னு யோசிச்சு அடிக்கடி இப்படி பண்ணதுண்டு. அப்போல்லாம் அவளை கவுன்சிலிங்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்கா. ஆனால் இவன் அவள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவள் ஒரு தடவை கூட அப்படி நடந்துக்கிட்டதில்ல. எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக தான் இருப்பா. நான் தான் லூஸு, அவளோட கேரக்டர் வெளியே தெரிய வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண சொல்லிட்டேன். சாரி யுவன். எனக்கு யுவன் உன் மேலே நம்பிக்கை இருக்கு. எந்த நிலைமையிலையும் நீ மகாவை கைவிட மாட்டேன்னு. ஏய் என்ன இப்படி சொல்லி அவனை அந்த லூசுக்கிட்ட தள்ளி விடலான்னு பார்க்குறியா? ஆளப்பாரு, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒரு வார்த்தையாவது நீ சொன்னியா? டேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? அப்ப எனக்கு ஒரு நிலைமை வந்தா இப்படிதான் என்னை விட்டுட்டு போயிருவியா? சொல்லுடா. இப்போ நான் நல்லா இருக்கேன், திடீர்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா என்னை விட்டுட்டு போயிருவியா? அவள் அந்த அளவுக்கு கூட இல்லைடா. ஏதோ சின்ன சின்ன விஷயத்துல ஹர்ட் ஆயிட்டானா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவா. ஆனால் இவன் கூட இருக்கும்போது அவள் அப்படி நடந்துக்கிட்டதே இல்லைடா. இப்போ மட்டும் வாய்வே திறக்க மாட்டேங்கிற, பதில் சொல்லு. எனக்கு ஏதாவது அப்படி ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிருவியா? சொல்லுடா. என்னடா அவ கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட சொல்லாம நிற்கிற? உன்ன மாதிரி தானே நானும். மச்சான் அது இல்லைடா, நான் உன் நல்லதுக்குன்னு யோசிச்சு தான் பேசினேன். என்னால் என் மகாவை எந்த நிலைமையிலையும் கைவிட முடியாது. ஷாலு, அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்னை இந்த மாதிரி பண்ண வச்சு இப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. என்னால் தான் மகா இந்த நிலைமையில இருக்கா. அப்படி இல்லை இவன், என் மேலே தான் தப்பு இருக்கு. அவளோட உண்மையான குணம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை பண்ண சொன்னேன். ஏன்னா இது பின்னாடி தெரிஞ்சா பிரச்சனையாகும். அதனால தான் இப்போவே உனக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். சரி விடு, இப்போ அவள் நல்லா இருக்கால, நான் போய் அவளை பார்க்கணும். இரு மச்சான், அவங்க அப்பா அம்மா நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று பண்ணுவோம், நானும் ஷாலுவும் அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்குறோம். நீ அப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துரு. ம் சரிடா. சித்தி, என்னாச்சு மகாக்கு? கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வீட்டுக்கு வந்தேன். மகா என்னடானா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு அந்த சாந்தி பாட்டி சொன்னாங்க. என்னாச்சு? வழக்கம் போல தான், அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தானே இருப்பா. எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. என்ன சித்தப்பா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். பேசாமல் அவளை எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருங்க.
இல்ல அருண், அதெல்லாம் வேணாம். ப்ளீஸ் சித்தப்பா, கொஞ்ச நாள் அவ எங்க வீட்டில் இருக்கட்டும். இன்னும் அவ தனியா இருக்க அவ மன உளைச்சல் அதிகமாயிட்டே தான் இருக்கும். குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது. பாவம் மகா. டேய், இப்பெல்லாம் நாங்க சண்டையே போடுறது இல்லடா. வீட்டுல இருந்தா தானே சண்டை போடுறதுக்கு. நீங்க 2 பேர் தான் இப்ப அவ கூட இருக்கிறது இல்லையே. ஏன் சித்தி, நீங்களாவது வேலையை விட்டுட்டு அவர் கூட இருக்கலாம்ல. டேய் என்ன அருண், உனக்கே தெரியும் பிஸ்னஸை எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்திருக்கேன்னு. இப்போ திடீர்னு அதை பாதியிலே விட்டா எல்லாமே கைவிட்டு போயிடும். உங்களுக்கு பொண்ணை விட உங்க பிசினஸ் தான் முக்கியமா? அப்படி இல்லடா, நீயும் புரிஞ்சுக்காம பேசாத. அவளுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம். என்னவோ சித்தி, இது எனக்கு ஒன்றும் சரியா படல. சரி, மகாவை நான் என் வீட்டுக்கு கூட்டி போறேன். இல்லை அருண், அதெல்லாம் வேணாம். நாங்கள் 2 பேரும் பார்த்துப்போம். எப்படி பார்த்துப்பீங்க? திரும்ப வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு சாந்தி பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் அவளை கூட்டிட்டு போறேன். எப்படியும் கல்யாணம் ஆக போகுது. வீடே கொஞ்சம் கலகலன்னு தான் இருக்கும். அதனால அவளுக்கும் மனசு கொஞ்சம் நல்ல மாற்றமா இருக்கும். நான் அங்கே கூட்டிட்டு போறேன். இல்லை அருண், அதெல்லாம் எதுக்கு? அவள் எங்கள் கூட இருக்கட்டும். சித்தப்பா, நீங்களாவது சொல்லுங்க, நான் அவளை கூட்டிட்டு போறேனே. சரி அருண், இன்னும் 2 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அவளுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி புது இடத்துல இருந்தால் கொஞ்சம் மனசெல்லாம் மாறும். அதனால கூட்டிட்டு போ. பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்க சித்தப்பா, நான் பார்த்துக்கிறேன். நான் போய் மகாவை பார்த்துட்டு வரேன். என்ன இவன் என் மேலே கோவமா? எதுக்காக நேற்று முழுக்க என்ன அவாய்ட் பண்ணீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? இப்படியா பண்ணுவ? கை எடுத்திருக்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா மகா? உனக்கு அப்போ நான் முக்கியம் இல்லைல்ல? சொல்லுடி. ஏங்க கத்துறீங்க? உன்கிட்ட கத்தாம வேற எப்படி பேச சொல்ற? யாராவது இப்படி பண்ணுவாங்களா மகா? அதுவும் ஒரு நாள் பேசாம இருந்ததுக்கு. இல்லை இவன், உங்களுக்கு வேணா அது ஒரு நாளாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அது ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்கள் எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறீங்கன்னு கூட தெரியாமல் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஏய், எப்பவும் போல விளையாட்டுக்கு பண்ண. ஏன் மகா, ஸ்கூல் டைம்லலாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம தானே இருந்தோம். நிலா கிட்ட தான் பேசிக்கணும்னு முடிவோட தானே இருந்தோம். இப்போ என்னாச்சு? கொஞ்ச நாள் நெருக்கமாக இருந்துட்டோம். ஆனால் அதுக்காக எப்பவுமே அப்படி இருந்துட முடியுமா? ஏன் இருக்க முடியாது? நான் எப்பவுமே உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சும்மா லூஸ் மாதிரி பேசாத மகா. பக்கத்துல இருந்து உரசிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அது மட்டும்தான் காதலா? தள்ளி இருந்தாலும் காதல் காதல் தாண்டி. என்னைக்குமே எங்க இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என் மனசுல நீ தான் இருப்ப. அது உனக்கு புரிஞ்சா மட்டும் என் கூட இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. அதை விட்டுட்டு இப்படி சாவர கிவரன்னு அதை இதையும் பண்ணி ஏன் உசுர் எடுக்காத? ஆரி இவன், நான் வேணும்னே பண்ணலை. நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நேற்று முழுக்க நீங்கள் அவாய்ட் பண்ணதும் எனக்கு பயம் வந்துருச்சு. எங்க என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவீங்களோன்னு. சாரிங்க, கோவப்படாதீங்க. அது இன்னும் என்னை கஷ்டப்படுத்துது. நான் உங்ககிட்ட கோவப்படலை. ஆனால் நான் சொல்கிறத நீ பொறுமையாக கேட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும். கேப்பியா? ம். இங்கே பாரு மகா, எப்போவுமே இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லா நேரமும் நம்ம கூடயே இருந்துட்டு இருக்க மாட்டாங்க. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயத்தில் நீ ஹர்ட் ஆயிருக்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் யார் வீட்டில் தான் சண்டை நடக்காதுங்கிற? எல்லார் பேரண்ட்ஸும் சண்டை போட தான் செய்வாங்க. ஆனால் அதனால் நீ மென்டலாக அஃபெக்ட் ஆயிருக்க. ஓகே, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் உன்னோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க, அதுவும் எனக்கு தெரியும். அதுக்காக நான் எப்பவுமே உன் கூடவே இருந்துகிட்டே இருக்க முடியாது மகா. நீயும் நானும் ஒன்று செய்கிறதுக்கு தடையாக இருக்கிறது நம்ம ஸ்டேட்டஸ் தான். அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னா நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். உன் கூடவே எப்பவும் இருக்க முடியாது மகா. சில இடத்துல நீ என்னை புரிஞ்சுக்கணும். நேற்று நான் உன்னை அவாய்ட் பண்ணது வேணும்னே பண்ண, விளையாட்டுக்கு. அது என்னோட தப்பு தான், மன்னிச்சிரு. எப்பவும் போல சும்மா விளையாண்டுட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும் இவன். நீங்கள் எப்பவும் என்கிட்ட அப்படி தான் விளையாடுவீங்க. என் சுவாதி விஷயத்தில் கூட நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்ல. ஆனால் நேற்று மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பார்வை கூட பார்க்கல. என்னை பார்க்கவும் வரல. ஒரு ஃபோன், ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை. ரொம்ப உடஞ்சிட்டேன் இவன். உண்மையாகவே உங்களுக்கு என்ன பிடிக்கலையோன்னு நினச்சிட்டேன். மகா, நீ என் உயிரி. ஒன்று எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? ஏன் இவன், நான் இப்படி பண்ணதை வச்சு என்ன நீங்கள் சைக்கோ பைத்தியம் தான் நினைப்பீங்க. எல்லாரும் என்ன அப்படி தானே பேசுவாங்க. மகா, அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க. மனசு உடைஞ்சு முட்டாள்தனமா பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, அப்புறம் கத்துறது, அழுகிறதுன்னு எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அப்படி பார்த்தா எல்லாருமே சைக்கோ தான். ஏன் இவன், இதை வச்சுட்டு நீங்கள் எனக்கு கைவிட்ட மாட்டீங்கல்ல? சத்தியமாக உன்னை விட்டு போக மாட்டேன்டி. நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்காம உன்கிட்ட அளவுக்கு அதிகமாக நெருங்கினது தான். இனிமே நம்ம சாயங்காலம் மீட் பண்ணிக்க வேணாம். ஆனால் ஏன் என்னால் அப்படி இருக்க முடியாதே? இருந்து தான் ஆகணும் மகா. நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. நம்ம ஃபோனில் பேசுகிறோம், காலேஜில் மீட் பண்ணுறோம். இருந்தாலும் நீ ஈவினிங் மீட் பண்ணி ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கும் போது கூட
எனக்கு சரி என் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன்னு தோணுச்சு. ஆனால் இவ்வளோ பிடிவாதம் உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே சொல்கிறேன், இந்த யுவன் எங்கே இருந்தாலும் என் மனசு உன்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி உனக்கும் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் நான் சொல்கிறத கேட்டுட்டு என் கூட இரு. நீயும் நானும் ஒன்று செய்கிறதுக்கு இன்னும் 1000 தடைகள் வரும்டி. அந்த நேரத்தில் நான் அதை யோசிப்பேனா, இல்லை நீ ஏதாவது பண்ணிருப்பியோன்னு பயந்துட்டே இருப்பேனா? சாரி யுவன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். நம்ம எப்போவுமே ஒன்றாவே இருக்கலாம். இல்லை மகா, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ கேளு. நம்ம எப்போவுமே சேர்ந்து தான் இருக்க போகிறோம். ஆனால் கொஞ்ச நாள் நமக்குள்ள ஒரு சின்ன கேப் தேவை. உனக்கு அது பழகணும் மகா. நான் எப்போவும் எந்த சுச்சுவேஷன்லேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இது ப்ராமிஸ். அதே மாதிரி நீயும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் திரும்ப இந்த மாதிரி ஒரு முடிவை நீ எடுக்கக்கூடாது. என்ன சரிதானே? ஏன் யுவன், இப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு லூசன்னா? சீச்சி, அப்படிலாம் இல்லடி. ஏன் இப்படிலாம் பேசுகிற? இல்லை யுவன், எல்லாரும் என்ன அப்படி தானே நினைப்பாங்க. உங்களை எனக்கு ஏன் பிடிச்சிச்சு தெரியுமா? நான் நிலா கூட பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னா நீ பைத்தியம் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லுவாங்க. என் அப்பா அம்மா கூட லூஸ் மாதிரி ஏதாவது தனியாக பேசுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என் கூட சேர்ந்து அந்த நிலா கூட நீங்களும் பேசுனீங்க. இங்கே பாரு, மனசுக்குள்ள அவன் 1008 போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தனக்கு தானே பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பைத்தியமா என்ன? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஓவர் திங்கிங், அவ்வளோதான். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நார்மலான விஷயம்தான். இதை நீ ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். நீ நார்மலாக தான் இருக்க, அதை நீ நம்பு. ம், சரிங்க. சரி, நான் வரேன். உங்கள் அப்பா அம்மா வெளியே நிற்கிறாங்க, அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். நான் கிளம்புறேன். ம், சரிங்க. நீ கொஞ்சம் காயம் சரியானதும் காலேஜ் வந்தால் போதும், உடனே வர வேணாம். ம், சரி. யுவன், ஒரு நிமிஷம். ம், சொல்லுமா. கொஞ்ச நேரம் உங்கள் நெஞ்சில் சாஞ்சுக்கவா ப்ளீஸுங்க. அப்பா அம்மா வெளியே தான் நிற்கிறாங்க, வந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ உங்கள் அரவணைப்பு தேவைப்படுது. உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. அடடா, என் புருஷன் ஃபோன் யூஸ் பண்ணுற அழகு கூட தனி அழகு தான். ஏங்க ஏங்க என்னடி? ஏங்க, உண்மையை சொல்லுங்க, உங்கள் மனசு மாறிடுச்சு தானே? ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இந்த வார்த்தையை இப்போ வரைக்கும் கேட்கலையே நினச்சேன். கரெக்டாக கேட்டுட்ட. என் மனசு மாறல, போதுமா? உங்ககிட்ட இப்படி வம்பிழுக்காம என்னால் இருக்கவே முடியல. ஆமாம், என்ன பண்ணுறீங்க? ரொம்ப நேரமாக ஃபோனை வச்சுட்டு ஏதோ பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மெயில் அனுப்பிட்டு இருக்கேன். ஹோ, நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒன்று வேணாம், எங்கள் வேலையை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். சரி சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். உன் வேலையா? பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குற ஆளை பாரு. இங்கே உட்காந்து 1/2 மணி நேரமாக என்னை உத்து சைட் அடிச்சிட்டு இருக்க. என்னதான் பொழப்போ? நான் 1/2 மணி நேரமாக உங்களை தான் பார்த்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்களே என்ன சைட் அடிச்சிங்க தானே? ஆமாம், உனக்கு போரே அடிக்காதா? எப்போ பார்த்தாலும் வாய் ஓயாமல் பேசிகிட்டே இருக்க, ஏதாவது ஒன்று உளறிட்டே இருக்க. எனக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட். சரி புருஷா, நான் ஒன்று கேட்கட்டுமா? வேணாம் தாயி, நீ ஏதாவது விபரீதமாக கேட்ப, என்னாலலாம் கொடுக்க முடியாது. ஆறா, நான் என்னன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயும் பாயிண்ட் பிடிக்கிறீங்க. அப்போ நீங்களும் அதை தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க போல. புருஷா, சரி இல்லையே? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லுங்க, நான் உங்களை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் ஃபோனை பார்க்கல, என்ன தானே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஏன்? ஏய், நானும் ஒன்று பார்க்கல. நீ வேற லூஸ் மாதிரி ஏதாவது கற்பனை பண்ணாத. அது எப்படிங்க? என்னை பார்க்காம நான் பார்க்கறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? நீங்கள் என்ன பார்த்தீங்க? ஒத்துக்கோங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ கிளம்பு. அதானே, ஏதாவது பேச ஆரம்பிச்சா போதுமே உடனே கிளம்புங்கிற வேண்டியது. இருங்க, நான் அத்தை கிட்ட கூப்பிட்டு உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஏய், இரு, தேவையில்லாமல் அம்மாவை டென்ஷன் பண்ணாத. ஏற்கனவே அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. ஓ ஆமாம்ல, அத்தையை டென்ஷன் பண்ணக்கூடாதுல. அப்போ நான் சொல்கிறத எனக்காக செய்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, என்னை என் வேலையை பார்க்க விடு. நான் என்ன உங்கள் கையவா பிடிச்சி வச்சுட்ருக்கேன்? நீங்கள் பாட்டுக்கு ஃபோனில் டைப் படிங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். நீ உன் வேலையை பார்க்க போறியா? என்ன வேலை? அதை இங்கேருந்து சொன்னால் புரியாது. இருங்க, பக்கத்தில் வரேன். ஏய், அதெல்லாம் ஒன்று வேணாம். அட பயப்படாதீங்க, நான் என்ன உங்களை கடிச்சா தின்ற போகிறேன்? நீ செஞ்சாலும் செய்வ, ராட்சசி. ஓ ராட்சசியா? அதை நாங்கள் வந்துக்கிறேன், அப்புறம் சொல்லுங்கள். ஏய், வேணாண்டி. ஏங்க? இன்னைக்கு வேற நீ கொஞ்சம் அழகா இருக்க. பாடுறா. கிட்ட வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் என்னால்
அனுப்ப முடியாது. ஓ, இதுதான் உங்கள் பிரச்சனையா? சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் போச்சோன்னா நான் போய்க்கிறேன். நிஜமாவா? நிஜமாதாங்க. இப்போ கிட்ட வரவா? அப்போது நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான். நீங்கள் ஃபோன் பார்க்கல, என்ன தான் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, அப்படி தானே? அப்படி சொல்லிட முடியாது, ஆனா பார்த்தேன். பாரு, நல்ல டெவலப்மெண்ட். சரி, என்ன வேணும்? எனக்குலாம் எதுவும் வேணாம். நீ ஏதோ ஆசைப்பட்டல, அதை வேணா செஞ்சுக்கோ. நான் எதுவும் ஆசைப்படலையே. ஏய், நீ தானடி ஏதோ வேணும்னு கேட்ட. ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லைங்க, என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. கொஞ்ச நேரம் உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன், அதை தான் கேட்டேன். ஃபோனை கேட்டியா? ஆனா உன் டோனே சரியில்லாம இருந்துச்சே. ஃபோனையா கேட்ட? அட ஆமாங்க, நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் எதுவும் நினைக்கல. சரி சரி, இந்தா ஃபோனை படி. டேய் புருஷா, நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு உன் பார்வையே சொல்லுது. ஆனால் மனசு இன்னும் என்ன முழுசாக ஏற்றுக்கல போலையே. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். இந்த முள்ளமன்றி தலையனுக்கே ரொமான்ஸ் வருதுன்னா ஒருவேளை நம்ம இன்னைக்கு உண்மையாகவே அழகாக இருக்குமோ? ஏனடி எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, ஃபோனு கேட்டனே, கொடுங்க. ஃபோனு தான் கேட்டியா? ஆட ஆமாங்க, திரும்ப திரும்ப அதே கேட்டுட்ருக்கீங்க. ஃபோன் தான் கேட்டேன், கொடுங்க. சரி படி. எப்படி இவரை வாய் திறக்க மாட்டாரு, நம்ம தான் பேசணும் போல. என்னங்க இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம், நான் சும்மா தான் பார்த்தேன். ஓ அப்படியா, சரி சரி பாருங்க, எனக்கும் ஜாலியாக தான் இருக்குது. இன்னைக்கு இவளுக்கு என்னாச்சு? எப்பவும் வழிய வழிய வந்து மேலே விழுவா. இன்னைக்கு என்னடான்னா நம்மளே இவளுக்கு ஹிண்ட் கொடுத்தோம், பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறா. என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க போல. ஏய், நீ எதுக்கு என்ன கவனிக்கிற? ஃபோன் தானே பார்க்குறேன்னு சொன்னேன், அதை மட்டும் பாரு. சரி. இதுக்கு மேலே இப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா வேலைக்காகாது. வெக்கத்தை விட்டு கேட்டுற வேண்டியதான். ஸ்வேதா. ஏங்க வினோத், விடுங்க. ஏன் வேணாமா? இல்லை, அது வந்து உனக்கு ஓகேவா இல்லையா? எனக்கு ஓகே தான். பெண்ணே பெண்ணே, உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. கண்ணே கண்ணே, நீளும் காலம் வேண்டும், வாராயோ இல்ல, இது ரொம்ப தப்பு. இவளை முழு மனசோட ஏத்துக்காம இவகிட்ட இப்படி நெருங்கிறது தப்பு. அதுக்கப்புறம் இவளை கைவிட்டாலும் அது ரொம்ப தப்பாயிரும். ஸ்வேதா. என்னாச்சு? சாரி ஸ்வேதா, நான் இன்னும் உன்னை முழு மனசோட ஏற்றுக்காத நேரத்தில் இப்படி என்னோட தேவைக்காக ஒன்று பயன்படுத்திக்கிறோன்னு எனக்கு உறுத்தலாக இருக்குது. நீங்கள் ஏங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் உங்களோட ஒய்ஃப், உங்களுக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது. இல்லடி, நான் தப்பு பண்ணுறேன், எனக்கே தெரியுது. இனிமே நான் உன் கூட இந்த ரூமில் இருக்க மாட்டேன், நான் வெளியே படுத்துக்கிறேன். ஏங்க இருங்க, ஏதோ தெரியாமல் அவசரப்பட்டுட்டீங்க, பரவாயில்ல. அதுக்காக வெளியெல்லாம் படுக்க வேணாம், அத்தைக்கு தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இங்கே இருங்க. இல்லை ஸ்வேதா, நான் என் கண்ட்ரோலே இல்லை. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டாவது வரேன். சரிங்க, உடனே உங்கள் மனசை மாற்றிக்கிறது கஷ்டம்தான். உங்கள் நிலைமையை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சரி, நீங்கள் போய் நின்றுட்டு வாங்க. இதுக்கு நீங்கள் என்கிட்ட நெருங்காமே இருந்திருக்கலாமே. உங்கள் மனசில் நான் தான் இருக்க வினோத், உங்களால் அதை உணர முடியல, அவ்வளோதான். ஆனால் சீக்கிரம் உங்களுக்கு புரிய வரும். கட்டின பொண்டாட்டி உங்களால் என்கிட்ட நெருங்க முடியல, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடுக்குது. என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இன்னைக்கு கிடைச்ச கொஞ்சம் சந்தோஷமே எனக்கு போதும். ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புனா ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டே வரீங்க. அண்ணி, நான் எதுவும் வேணாம் தான் சொன்னேன், மச்சான் தான். ஏன் பெர்சி, உனக்கு எங்கே போச்சு புத்தி? அண்ணி, நான் என்ன பண்ணுறது? மச்சான் அடிக்க வேணான்னு எத்தனை தடவை சொன்ன தெரியுமா? நீங்கள் வேணா மச்சாங்கிட்டே கேளுங்க. விட்டுச்சி, என்ன கொடுத்து விடுற? ஏய், உனக்காக தானே அடித்தேன். நான் உங்களை எத்தனை தடவை அடிக்க வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. அடி பாவி, உன்னை அந்த பசங்கக்கிட்டேயே விட்டுட்டு வந்திருக்கணும். அடிச்சேன்ல, ஏன் தப்பு தான். ஆதி, எதுக்காக அந்த பசங்களை அடிச்ச? அதை நான் சொல்கிறேன் அண்ணி. அந்த பசங்க நான் போகிற வழியில் என்கிட்ட டைம் என்னன்னு கேட்டு என்னை கையை பிடிச்சிழுத்தானுங்களா, அதான் மச்சான் வந்தார், கையை அப்படியே பிடிச்சி உடச்சி ஒரு மாஸ் கட்டினாரு பாருங்க. எப்பப்பா
இவ கொடுக்குற பில்டப்புக்கு இன்னைக்கு எங்க அக்கா எனக்கு சோறே போட மாட்டா போலயே. செத்து. ஓ, மாஸ்க் காட்டினாரு. ஆமா நீ, அந்த பசங்களாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. எப்பப்பா என் மச்சானை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ பெருமையா இருந்துச்சு. ஏன் இருக்காது? ஏன் ஆதி, இவ சொல்றதுல உண்மையா? அக்கா, இவ சொல்ற அளவுக்குலாம் இல்ல, சும்மா லேசா தான் அடிச்சேன். மச்சான், என்ன சொல்றீங்க? லேசா அடிச்சிங்களா? பாத்தீங்களா அண்ணி, லேசா அடிச்சதுக்கே அந்த பசங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. ஒருவேளை என் மச்சான் இறங்கி வெயிட் அடிச்சிருந்தா அந்த பசங்க என்ன ஆயிருப்பாங்க? இந்நேரம் மர்கையாதான். ஏய், உண்மையை சொல்லு. என்னை பத்தி அக்காட்ட பில்டப் கொடுத்துட்டு இருக்கியா இல்ல என்ன கோர்த்து விடுறியா? இதுல என்ன மச்சான் டவுட்டு? கோர்த்து தான் விடுறேன். உன்ன இருடி, அக்கா போய்கிட்டோம், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். மச்சான், நான் எத்தனை தடவை சொன்னேன் அவனை அடிக்காதீங்கன்னு? அவன் பாட்டுக்கு டைம் கேட்டுட்டு போயிருப்பான். நீங்க அவன் கையை பிடிச்சு உடைச்சு இதெல்லாம் தேவையா? ஏய், உனக்காக தாண்டி பண்ணேன். நான் கேட்டேனா மச்சான்? ஏதோ 1-2 பசங்க தான் என்கிட்ட வந்து ப்ரப்போஸே பண்ணுறாங்க, அதையும் இப்படி கெடுத்து விடுறீங்க. ஹம். நான் இங்கே கேள்வி கேட்டுட்ருக்கேன், உங்கள் 2 பேருக்கு அங்கே என்ன பேச்சு? அது ஒன்றும் இல்லை நீ, அந்த பசங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. அடுத்த போலீஸ் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். என்னது போலீஸ் கேஸா? எதுக்காதி இப்படிலாம் வம்பு வளர்த்துட்டு வர? தாத்தா, எல்லாமே உன் பேத்திக்காக தான் செஞ்சேன், ஆனா அவளே இப்படி என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அண்ணி, எனக்கு என்னமோ மச்சான் எனக்காக செஞ்ச மாதிரி இல்லை, அவருக்காகவே செஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. அந்த பசங்களுக்கும் இவருக்கும் ஏதாவது முன்பகை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதி, பெர்சி சொல்றது உண்மையா? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா, இவகிட்ட வம்புல தான், அதனால தான் அடிச்சேன். அவன் வம்பளு தான் வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இல்லைன்னா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டும் இல்லாமல் நீ போட்டு அடிச்சிருக்க. இவகிட்ட வம்பளுத்தா நான் அப்படிதான்க்கா அடிப்பேன். என்ன பேராண்டி இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா தாத்தா, எனக்கு ஏன்லாம் தெரியல, பெருசுக்கிட்ட எவனாவது வம்பளுத்தா எனக்கு அப்படிதான் அடிக்க தோணுது. நான் என்ன பண்றது? அவளுக்குன்னு நான் மட்டும் தானே இருக்கேன். கூவாத குயிலாடாத மயில் நாடாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. எப்பவுமே அவ தான் சொல்லுவா, உங்களுக்குன்னா நான் வருவேன், எனக்குன்னா நீங்க வரணும்னு. அதனால தான் போட்டு அடிச்சேன். ஏன் பெருசிக்காக எப்பவுமே நான் தான் வந்து நிற்பேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சுக்கோக்கா. ஆனா இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவளுக்காக நான் தான் வந்து நிற்பேன். ஆதாரம் வந்த தேவன் நாணை சேர்ந்தாய் இந்த மானை, நாவார ருசித்தேனே தேனை சேர்ந்தேன் இன்று நானே. வந்து துணையே வந்து அணையே, அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே சாமி கிட்ட. அயல்மா, எனக்கு தெரிஞ்ச ஆதி சொல்றத பார்த்தா அந்த பசங்க மேலதான் தப்பு இருக்கு. நீ போய் பேசாம கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சரிங்க தாத்தா. சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரம்.